வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்ப பார்க்கக்கூடியது 10வது ஜாதகமான அதாவது 1/11/1999ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்த இன்னையோட 26 வயச பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமைங்க. ஆயில்ய நட்சத்திரம் புதனோட சாரத்துல பிறக்கிறீங்க. கடக ராசியில பிறக்கிறீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். டி டூ டே டோ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரமும் இந்த பலன்களும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நீங்க தேய்பிற நவமி திதியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நினைச்சுக்கங்க. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திர துலாம் ராசியிலையும் அமையுதுங்க. நீங்க பிறந்தது கடகராசி அப்படின்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமமா அமையிறது கும்பராசி சந்திராஷ்டமமா அமையக்கூடிய அமைப்பு. நீங்க ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்ததுனால புதன் தசை நடக்குங்க எடுத்த உடனேயும். அதுக்கப்புறம் வந்தது கேது தசை. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது சுக்கிர தசை ஓடிட்டு இருக்கு. இந்த சுக்கிரனுக்கு யாரெல்லாம் பாதகம் அப்படின்னு சொன்னா, தனுசு ராசியும், மீன ராசியும் பாதகமா செயல்படுவாங்க அப்படிங்கிற காரணம் தான். அதாவது 6க்கு 8ஆ செயல்படுவாங்க அப்படிங்கிற காரணம். அப்பனா நம்ம இந்த சுக்கிர தசை நடக்கும்போது இந்த லக்னத்துக்காரங்க மட்டும்தான் கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் போறது, வேண்டாத கையெழுத்து போட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறது, வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய அமைப்பு, ஊரு விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு, உள்ளூருக்குள்ள இருந்தா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது, கடன் நோயில பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள் அடமானமா போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுங்க. இந்த 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சரி, இதே நம்ம நாடி முறைப்படி பார்த்தோம்னா, நல்ல கோவத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரன் உங்களை தேடி கடன் கொடுத்தாங்கன்னா நீங்க கடன் திருப்பி கொடுத்துருவீங்க. அதுக்காக உயிரை கொடுப்பீங்க. அதுக்காக ஊரை விட்டு வெளியே போய் கூட சம்பாரிச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற காரணமும் இருக்கு. வண்டி வாகனத்துல கவனமா போங்க. விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் நல்லாவே இருக்கு. இதனால கை கால்ல உறுப்பு இழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலோ, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸோ நீங்க வசூல் பண்ண வேலையில இருந்தீங்கனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு 26 வயசு ஆகுது. நீங்க சொந்த தொழில் இப்போதைக்கு பண்ணக்கூடாது. இந்த ஆசைகள் அதிகரிக்கும். 30 வயசுக்கு மேல தான் சொந்த தொழில் இல்லைன்னா 36 வயசுக்கு மேல சொந்த தொழில் பண்றது தான் உங்களுக்கு சிறப்பு. இப்போதைக்கு பண்ணுனீங்கன்னா நட்டம், பிரச்சனை இதனால பார்த்தீங்கன்னா கடன் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா தந்தை இல்ல, தலைக்குழந்தை பையனால பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். சில சமயம் கண்ணாடி போட வேண்டியது வந்துரும். சரிங்களா? தாய்மாமனால பிரயோஜனம் இல்ல. தாய்மாமன் உறவு முறையில பாதிப்ப குடுக்கக்கூடிய அமைப்பு. நாளைக்கு கட்டிக்கிட்டா கூட மாமனார் உறவு முறையில பாதிப்ப குடுத்துரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. கண்ணுலயே இடது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு செரிமான கோளாறு பிரச்சனையை குடுக்கும். நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரர். ஒரே நேரத்துல 27 பொண்டாட்டியாம் சந்திரனுக்கு. அந்த 27 பொண்டாட்டி வீட்ல யார் வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற எண்ணத்த குடுக்குற மாரி உங்களுக்கும் அப்படி மனநிலைய குடுத்துரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, பெண்களுக்கு உண்டான பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாவே இல்ல. கணவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது. நீங்க சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க உடல்நிலையில சாப்பாட்டு முறையில கொஞ்சம் மாறுதல் பண்ணி, அதனால கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு, நீங்களே உங்களுக்கு நோயாளி அமையக்கூடிய அமைப்பு. ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு, தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. சில சமயம் கருப்பை பாதிக்கப்படும், கர்ப்பப்பை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப கோச்சாரப்படி நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா? இந்த ஜாதக ரீதியா அப்படின்னு கேட்டான். இப்ப செவ்வாய குரு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு டிசம்பர் மாசத்துக்கு மேல பார்ப்பாரு. ஒரு 6 மாசத்துக்கு பார்ப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல லாபங்க. சரிங்களா? வீட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல லாபம். விபத்தும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த 6 மாசத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல போங்க. ஏங்க வண்டி வாகனத்துல போனா மட்டும் தானா அப்படின்னா, அப்படி இல்லைங்க. நீங்க சும்மா நடந்து போவீங்க. எவனா ஒருத்தன் கொண்டாந்து மேல விட்டுருவான். அதுக்கு பேரு விபத்து தான். ஆனா, அதுக்கு நம்ம காரணம் இல்ல. எவனோ ஒருத்தன் கொண்டாந்து விடுறான் அப்படின்னு நினைக்கிறோம். அது நமக்கு கெட்டு போனா மட்டும் தான் அவன் கொண்டாந்து விடுவான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் கவனமா நடந்து போங்க அப்படிங்கிறதை சொல்லிட்டு, வேற எதுவும் சந்தேகமா இருந்தா தாராளமா கேளுங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் கிருஷ்ணா ஜோதி நிலையம் உடனுக்குடன் வழங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.